السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக போராட்டங்கள் பலவிதம். அந்த வகையில் நமக்காக வேண்டி போராடக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்வோம்? நேரிய வழியை நம்ம காண்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்றான் இவ்வாறு: வல்லதீன ஜாஹது ஃபீனா, நமக்காக போராடுபவர்களுக்கு லநஹதி என்னஹும் சுபலனா, நாம் நமது வழிகளை காட்டுவோம் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது பெரும் போராட்டமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதி மட்டுமல்ல, அதன் ஆதி முதல் அந்தம் வரை பல கோணங்களில் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா இளைஞர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்களாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுடன் சில போராட்டங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அவங்க பருவத்திற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளையும் நட்புகளையும் பெற்றோர்கள் சில நேரங்களில் கண்டிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதனுடன் போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த இளைஞர்களுக்கு பிடிக்காத ஒரு படிப்பை பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? இந்த படிப்பை நீ எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துவாங்க. அதனுடைய விஷயத்தில் சில போராட்டங்கள். அதற்கு பிறகு அந்த மனிதன் ஏதாவது ஒரு வேலை செய்யுமாறு நிர்பந்தப்படுத்தப்பட்டு அந்த வகையிலும் அவங்க என்ன செய்வாங்க? இளமை காலங்கள் போராட்டமாக கழியக்கூடிய ஒரு நிலைமையில் அந்த பருவத்தை கடந்தவுடன் ஒரு நிலைக்கு வந்தவுடன் அவன் ஒரு வாழ்க்கை துணைவியை தேடிக்கொண்டால் அந்த வாழ்க்கை துணைவியுடன் சில போராட்டங்கள் துவங்குகின்றது அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அந்த வகையில் தன்னுடைய மனைவியுடன் ஒவ்வொரு விஷயத்திலும் வேலை வாய்ப்பை முடித்து விட்டு வீட்டுக்கு வந்து விட்டால் அவருக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, இல்லாள் என்பதாக வீட்டு துணையாளியை சொல்லுவாங்க. ஏன்னா அரிசி இல்லை பருப்பு இல்லை என்பதாக சொல்லி எல்லாவற்றையும் சொல்லி துணிகள் இல்லை என்பதாக அனைத்து விதமான குறைபாடுகளையும் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில், அதாவது இல்லத்தை ஆள வேண்டியவள் இல்லை என்ற சொல்லையும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அதிலையும் அந்த மனிதன் சிலவற்றில் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி, அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லுவாங்க, அதாவது உன்னுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போராட்டத்திற்குரியதாக இருக்கின்றது, அந்த போராட்டங்களில் எப்படியெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை நமக்கு சொல்லுவாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, காலமெல்லாம் உன்னுடைய மனைவிக்கு நல்லதையே நீ செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் அவளது சிறு வேண்டுகோளை நீ நிராகரித்து விட்டால் உன்னிடம் நான் என்ன சுகத்தை கண்டேன் என்பதாக கூறக்கூடிய ஒரு நிலைகளிலும் உன்னுடைய போராட்டங்கள் தொடரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி, அப்படிப்பட்ட பெண் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாள் என்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, பெண் என்பவள் விலா எலும்பினால் படைக்கப்பட்டவள். நீ தீவிரமாக அவசரமாக நேராக்க முயற்சி செய்தால் ஒடிந்து விடுவாள். அதற்காக அப்படியே அந்த பெண்மணியை விட்டு விட்டால் கோணலாகி விடுவாள். அதனால் அந்த விஷயத்தில் நெளிவு சுழிவு பார்த்து உன்னுடைய வாழ்க்கைங்கிற போராட்டத்தை நீ ஜெயித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை சார்ந்த போராட்டங்கள் பலவிதம். அந்த விதத்தில் அல்லாஹ் ரசூல் நமக்கு எவ்வழியை காட்டி தந்திருக்கிறாங்களோ அதை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும்
ஆனால் இவைகள் அனைத்தையும் விட மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒன்று இருக்கின்றது என்றால் அது மனிதன் மரணத்தின் மடியில் தலை வைக்கும் வரை தொடரக்கூடிய மாபெரும் ஒரு போராட்டம். அந்த போராட்டம் பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறு சொல்வாங்க. பைஹகி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம பார்க்கிறோம். ரோமானிய சாம்ராஜ்யத்தின் மிக பெரும் படையுடன், ரோமானிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய ஒரு படையுடன் தபூக் என்ற இடத்தில் தற்காப்பு யுத்தம் ஒன்று செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுச்சு. அந்த போரில் சஹாபாக்களுக்கு தேவையான எந்த ஒன்றுமே இல்லை. எந்த அளவிற்கு என்றால் வாகன வசதி கிடையாது, போதுமான உணவு கிடையாது, பொருட்கள் கிடையாது. ஒரு பேரித்தம்பழத்தை என்ன செய்வாங்க, பலரும் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கடுமையான வெயில் காலமும் கூட. இதனால் அந்த யுத்தத்திற்கு பேர் எப்படி வச்சாங்கன்னா ஜெய்ஷே உஸ்ர், சிரம போர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, குறிப்பிட்டு காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெயர் என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த போருக்கு வைக்கப்பட்டுச்சான். அந்த யுத்தத்தை முடிச்சு திரும்பக்கூடிய தருணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொன்னாங்களாம், ரஜானா மினல் ஜிஹாதில் அஸ்கரி, நாம் சிறிய யுத்தத்திலிருந்து திரும்பி, அது மிகப்பெரிய ஒரு யுத்தம், எதுவுமே இல்லாம போரிட்டு வந்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு யுத்தம் தான். ஆனாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு உணர்த்துறாங்க, ரஜானா மினல் ஜிஹாதில் அஸ்கரி, நாம் சிறிய யுத்தத்திலிருந்து திரும்பி இலல் ஜிஹாதில் அக்பரி, பெரிய யுத்தத்திற்கு ஆயத்தமாகியுள்ளோம் அப்படிங்கிற மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சத்திய சஹாபாக்கள சொன்னாங்க. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுசகமாக அறிவிக்கக்கூடிய இந்த விஷயத்தை, பெரும் யுத்தம் என்பது எது அப்படிங்கிறத சஹாபாக்கள் அறிவதற்காக வேண்டி முற்பட்டு, அந்த பெரிய யுத்தம் என்ன யார சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்ட பொழுது, நம் மனதுடன் நடத்தக்கூடிய யுத்தமே பெரிய யுத்தம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அதாவது இந்த போரெல்லாம் வெளிப்படையில் நாம் கலந்து கொண்டு ஜெயிச்சுட்டு வந்துடுறோம். ஆனால் மனதுடன் போரிடக்கூடிய அந்த போராட்டம் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டு, மனதுடன் ஒரு மனிதன் நடத்தும் போராட்டத்தின் கடுமை பற்றி என்ன செய்வாங்க, இவ்வாறு விளக்கி காட்டுவாங்க. அதாவது மனதுடன் அதை வெளியிலிருந்து கெடுக்கக்கூடிய ஷைத்தானுடன் காலமெல்லாம் கடுமையாக போராட வேண்டியுள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சத்திய சஹாபாக்களுக்கு உணர்த்தி காட்டினாங்க. அதாவது உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் கருதினால் மனம் என்ன செய்யும், அந்த உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். உயர்வு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருதினால் மனதில் என்ன செய்யும், உயர்வுங்கிறது நமக்கு அவசியம் தேவை அப்படிங்கிறத மன போராட்டங்கள் என்ன செய்யும், அடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அடக்கம் வேண்டும் என கருதினால், முடிவெடுத்தால் பெருமை வேண்டும் அப்படிங்கிறத மனம் சொல்லும். நீ ஏன் பெருமையோடு வாழக்கூடாது, நீ பெருமையுடன் இரு, நல்ல கௌரவமா இரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும், மனது போராட்டத்திற்கு நமக்கு வழிவகுக்கக்கூடியதாக ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல்கள் அப்படியெல்லாம் இருக்கும். எவருக்கும் சிரமடையக்கூடாது என்பதெல்லாம் மனிதனின் கொள்கையாகும். அது தனது கொள்கைக்காக அந்த மனிதன் என்ன செய்வான், எல்லா விதத்திலும் போராடக்கூடிய ஒரு நிலைமையில அந்த ஷைத்தானை விட்டும் தன்னுடைய மனதை அந்த மனிதன் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய மனதுடன் போராடக்கூடிய போராட்டம் தான் மிக பெரும் போராட்டம் அப்படிங்கிற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டி, அப்படிப்பட்ட இந்த உலகம் சார்ந்த விஷயத்துல உன்னுடைய போராட்டங்கள் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது அந்த மனதுடன் போராடக்கூடிய அந்த போராட்டங்கள் ஷைத்தானியத்தான தன்மைகளை விட்டும் அப்பாற்பட்டு
உன்னுடைய நல்வாழ்விற்காக வேண்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் இது போன்று பல இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய மன போராட்டங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து அல்லாஹ் ரசூலுக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.